வணக்கம். ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜுன்றது ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம ப்ரீவியஸாக பேசியிருக்கிறோம். இந்த காணொலியில் ஒரு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் க்ரியேட் பண்ணும்பொழுது என்னென்ன சின்ன சின்ன ஆப்டிமைசேஷன் அந்த ஃபேஸ்புக் பேஜில் பண்ணுறது அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களை நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லித் தருவதற்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். முதல்ல facebook.com போய்க்கங்க. facebook.comல ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுனாக்கா அந்த அக்கௌண்ட்டில் இந்த மாதிரியான பேஜ் வரும். இல்லைனாக்கா ஒரு சிம்பிள் சைனப் தான். உங்களுடைய நேமு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனோன்னா இந்த பேஜ் வரும். இதில் இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் கீழே பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை தான் கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த க்ரியேட் அ பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதில் முதல் விஷயம் உங்களுடைய பேஜ் இன்ஃபர்மேஷன், உங்கள் பேஜ் நேம், உங்கள் பிஸ்னஸ் நேமை இந்த பேஜில் இதில் போட போகிறீங்க. இந்த பேஜ் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணுறோம். இப்படி க்ரியேட் பண்ணுறத அப்படியே லைவாக உங்களுக்கு வீடியோவாகவும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கேட்டகரி என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்றதுனால இங்கே டிஜிட்டல் க்ரியேட்டர் அப்படின்னு போடுறேன். இதில் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரியை கரெக்டாக சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தர் சர்ச் பண்ணும்பொழுது பாருங்கள், காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், கேஃபு, இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக செலக்ட் பண்ணும் பொழுது அடுத்தவங்க உங்களை சர்ச் பண்ணும், காஃபி ஷாப்போ அப்படின்னு சர்ச் பண்ணும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் அதில் வந்து சர்ச்சில் வந்து சேரும். ஸோ ரைட்டான கேட்டகரியை சூஸ் பண்ணணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய பிஸ்னஸை பற்றின சின்னதான ஒரு டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்கள் பிஸ்னஸோட யூஎஸ்பி என்ன அப்படிங்கிறத பற்றின டிஸ்கிரிப்ஷனை ஒரு ஷார்ட்டாக இந்த இடங்களில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் பிக்சர், கவர் பிக்சர், ப்ரொஃபைல் பிக்சர். இந்த மேலே பெருசாக இருக்கிறது பேர் கவர் பிக்சர். இந்த கவர் பிக்சர் கீழே ஒரு சின்னதாக ரவுண்ட் இருக்கிறது வந்து ப்ரொஃபைல் பிக்சர். நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபைல் பிக்சருன்ற இடத்துல நீங்கள் வந்து லோகோ இருந்தால் உங்களுடைய லோகோவை அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் போஸ்ட்டும் போடும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து என்ன பேஜ் நேமோ அந்த பேஜ் நேம் டிஸ்பிளே ஆகும். அது கூட சேர்ந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போது உங்களுடைய லோகோ இருந்தது, உங்களோட பிஸ்னஸ் நேம் இருந்ததுன்னா அது ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வேனிட்டி யூஆர்எல். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா facebook.com தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டர், அதுக்கப்புறம் ஏதோ நம்பர் இருக்குது பாருங்கள், 100117. இப்போ இந்த மாதிரியான இதை வந்து நான் என்னோட பேஜ் அப்படின்னு நான் சொன்ன லிங்க் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு கொடுக்கறதுக்கு சரியான இது என்ன அப்படின்னாக்கா இந்த கிரியேட் யூசர் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த யூசர் நேம் இதை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வேனிட்டி, அதாவது வெறும் தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டர், அப்போ facebook.com/தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு மட்டும் வர மாதிரி இதில் இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு புது பேஜ் அப்படின்றதுனால இதில் இந்த வேனிட்டி யூஆர்எல் க்ரியேட் பண்ண முடியாது. இது என்னுடைய பழைய பேஜ். இந்த பேஜ் என்னுடைய பர்சனல் பிராண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் 2005 அப்படின்னு வச்சுருக்கேன். இது யூனிக் நேம். மணிவண்ணன் ஏற்கனவே யாராவது சூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் நான் மணிவண்ணன் 2005ன்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 லைக்ஸாவது உங்களுடைய பிஸ்னஸ் பேஜுக்கு இருக்கும் ஃபாலோ பண்ணும்பொழுது தான் உங்களுடைய வேனிட்டி யூஆர்எலை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களோட வேனிட்டி யூஆர்எல் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த பேஜ் ஒரு நியூ பேஜ் அப்படின்றதுனால என்னாலையும் இந்த யூசர் நேம் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு 25 ஃபாலோவர்ஸாவது குறைந்தபட்சம் இந்த பிஸ்னஸ்க்கு வரும்பொழுது தான் இதை நம்ம பண்ண முடியும். ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன்.
ஸோ என்னுடைய பேஜில் வரவங்க நீங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆர்டர்னு வைக்க கொடுக்கலாம். புக் நவ், கால் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா கால் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இதை வச்சுட்டிங்கன்னா கெட் கோட் அப்படின்றத கொடுக்கலாம். அடுத்தது கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்புக்கு என்னுடைய இதை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து யாராவது கிளிக் பண்ணும் பொழுது அவங்க அங்கேருந்து அது மூலமாக மெசேஜ் அனுப்பும் பொழுது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்த மெசேஜ் வந்து சேரும். ஸோ அது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்வீசஸ், இந்த இடத்துல சர்வீசஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணி ஆட் சர்வீசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா சர்வீசஸை ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரிவ்யூஸ், உங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்குற ரிவ்யூஸை இதில் இது பண்ணலாம். கொஞ்சம் போக போக உங்களுடைய கஸ்டமர்ஸை ரிவ்யூஸ் கொடுக்க சொல்லி உங்களுடைய இதில் போட்டுறது உங்களுடைய க்ரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஷாப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாகவும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்கலாம் தான் இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த டேப்ஸ் எல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல, வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஷாப்புன்றதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா. அடுத்ததாக ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷாப்புன்ற பட்டன் வந்து டேப் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ் வேணாம் அப்படின்னாக்கா அந்த சர்வீஸ் பட்டனை எடுத்துக்கலாம். இல்லை எந்த உங்களுக்கு வேணும், இந்த ஆஃபர்ஸ்ன்றது இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா அது பண்ணலாம். அடுத்ததாக பின் போஸ்ட், ஒரு இம்பார்ட்டண்டான உங்களை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஒரு போஸ்ட்டில் கொடுத்து அந்த போஸ்ட்டை நீங்கள் பின் பண்ணணும். பின் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய போஸ்ட் நீங்கள் எத்தனை போஸ்ட்டு போட்டாலும் இந்த போஸ்ட் வந்து டாப்லேயே இருக்கும். ஸோ தட் வரவங்களுக்கு வந்து உங்களை பற்றின இதை வந்து விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வரும்போது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் இது மட்டும் இல்லை, வீடியோவாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய அபவுட் இதில் வந்து இந்த அபவுட் செக்ஷனில் வந்து உங்களுடைய பேஜை நிறைய எடிட் பண்ணலாம். இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபிசிக்கல் லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஸ்டோராக இருந்தால் அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரையும் இதில் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஹவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், நீங்கள் ஒரு சிறு முதலாளியாகவோ இல்லை ஆண்டர்ப்ரனராகவோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறவராகவோ இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த சேனல் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பிஸ்னஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.